ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா பொங்கல் கொண்டாட்டம் வீடியோ தான். எங்களோட ஏரியாவில் நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு முதல் நாள் நைட்டே நிறைய கோலம்லாம் போட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் கோலம், அப்புறம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் புள்ளி கோலம், அதுக்கப்புறம் ஒரு கலர்ஃபுல்லான ரங்கோலி கோலம், அந்த மாதிரிலாம் போடுறக்கே மிட் நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் என் பசங்க 2 பேருமே ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் அம்மன் கோயில் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா கும்மி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட மன்றத்துக்கு வந்திருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ரங்கோலி கோலம்லாம் போட்டுருந்துச்சு. ஃபெஸ்டிவல் வைபோடு இருந்துச்சு எங்களோட அந்த மன்றம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக பொங்கலுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பொங்கல் வச்சிட்ருக்கிற அந்த டைம்லேயே பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா லக்கி கார்னர் அப்படின்னு சொல்லி ஒரு கேமெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த லக்கி கார்னர் நடந்துகிட்டு இருந்த அந்த ஏரியா கிரவுண்டில் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. லக்கி கார்னர் நடந்துட்டு அதில் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பேரண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே எல்லா போட்டியெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. இது வந்து பேரண்ட்ஸ்க்காக பொங்கல் அன்னைக்கு வச்சுருந்தாங்க. லக்கி கார்னர் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு பொங்கலெல்லாம் படைச்சிட்டு எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்காக குழந்தைகளாக ரெடியாகி இருந்தாங்க. பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த பொங்கல் தொடக்கமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மாசாக இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கலை வந்து நாங்கள் நடுவில் வச்சுட்டு பொங்கல் பானையை எல்லாருமே கும்மி அடித்தோம். லேடீஸு, அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து கும்மி அடித்து நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஃபுல்லாக சுற்றி வந்து நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாக இருந்தது. அதே சமயம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. கும்மியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பொங்கலெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் பாட்டுக்கு, நாட்டுப்புற பாடல்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாகவே வந்து அவங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம்ஸு, ஆக்சசரிஸு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சாங் செலெக்ஷனு, டான்ஸ் ஸ்டெப்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி பண்ணாங்க. ஒவ்வொரு பேரண்ட்டும் அதுக்கு வந்து இன்சார்ஜாக இருந்து பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் இன்சார்ஜ் எடுத்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா கோஆர்டினேஷனோடு பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் குழந்தைகளும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி டான்ஸ் ஆடியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்க்கவே. இது வந்து எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த கேட்டகரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டான்ஸு. இதுவும் ஒரு பேரண்ட் வந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களே வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸு, அதோட ஆக்சசரிஸு எல்லாம் அவங்களே டிசைட் பண்ணி சாங் செலெக்ஷன் எல்லாம் பண்ணி அவங்களும் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸ் கொரியோகிராஃபியும் வந்து ஒரு பேரண்ட்டு தான் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு இந்த டான்ஸ் ஆடினாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபினவோட டான்ஸ் வரப்போகுது. அபினவோட டான்ஸ் காஸ்டியூம் பாருங்கள். இதுதான் அவனோட காஸ்டியூமு. நல்லா ப்ரிப்பேராகி இருந்தான். அவனோட இந்த டான்ஸும் பார்த்திங்கன்னா 4th ஆடிட்டுருக்கான். அதுதான் என் அபினவு. அவனோட இந்த டான்ஸுக்கும் அவன் பார்த்திங்கன்னா 10 to 15 days அவன் ஃபுல் அண்ட் ப்ராக்டிஸில் தான் இருந்தான். இதுவும் வந்து ஒரு பேரண்ட்டு தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் சாங் செலெக்ஷனு, டான்ஸ் ஸ்டெப்ஸு, காஸ்டியூம்ஸு எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணதும் அவங்க தான். பசங்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 சாங்ஸ் வந்து இவங்களுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த டான்ஸ் ஆடிட்டு அடுத்தது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டான்ஸ் ஆடணும். அந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க பசங்க பொண்ணுங்க எல்லாமே. குயிக்காக காலையில் எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக. அவங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு.
இந்த சாங்குக்கு மிடில் பார்த்தீங்கன்னா இந்த மன்றத்தில் இருக்கிற ஒரு சீனியர் மெம்பர் பார்த்தீங்கன்னா சிலம்பம் சுற்றுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக அதே சமயம் சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்க்க பாருங்கள். இதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸு. இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேர்ள்ஸ் மட்டும் ஆடுற மாதிரியான ஒரு சோலோ சாங், இது கேர்ள்ஸோட சோலோ சாங் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. கேர்ள்ஸ் மட்டும் ஆடி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் பாய்ஸ் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாடர்ன் காஸ்டியூமில் பேர் பண்ணி ஆடுற மாதிரியான ஒரு கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சாங் ஃபுல்லாகவே அவங்க கொரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது. அதே சமயம் பசங்க பொண்ணுங்களோட அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸு ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே ஒரு பேரண்ட்டோட இனிஷியேட்டிவ் தான். அவங்க தான் இது எல்லாமே அவங்க டீச் பண்ணாங்க. அவங்க ரொம்ப நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் போய் நான் பார்க்கவே இல்லை. இந்த பொங்கல் அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஃபுல்லாக எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த இதுக்காகவே இந்த ஃபங்க்ஷனுக்காகவே அவங்க ஒரு 20 டேஸாகவே எல்லாருமே ப்ரிப்பேராக இருந்தாங்க. அதே சமயம் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் இவ்வளோ நல்லா வளர்கிற காரணம் பார்த்திங்கன்னா மன்ற பொறுப்பாளர் ஸ்ரீனிவாசன் சாரும் நிவேதாவும் பார்த்திங்கன்னா நல்லா இவங்களெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணி அதே சமயம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சாங் செலெக்ஷனில் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. அவங்களோட அந்த சப்போர்ட் இல்லைனாலும் இந்த அளவுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் போயிருக்காது. ரொம்ப சூப்பராக போயிருந்தது. பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனலாக அந்த டான்ஸோட கம்ப்ளீஷன். பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி கொண்டு முடிச்சிருந்தாங்க. அந்த சாங்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சாங்கில் பார்த்திங்கன்னா அபினவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆடியிருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி சாங்ஸ் ஆடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அவன் போன வருஷமும் ஆடியிருந்தான், இந்த வருஷமும் ஆடியிருந்தான். எல்லா பசங்களுமே நல்லா கோஆர்டினேட் பண்ணி கலர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஆடி இந்த சாங்கை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது இந்த சாங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு புது முயற்சியாக ஸ்கிட்டு ஒன்று எடுத்து பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் நம்ம அபினவ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். இதில் அபினவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவனும் இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணான். ஆக்சுவலாக இது அபினவோட ஃப்ரெண்டோட அம்மா தான் பார்த்திங்கன்னா இந்த கதையை சூஸ் பண்ணது, இவங்களுக்கு சொல்லி கொடுத்தது, டைலாக் எப்படிலாம் பேசணும் அப்படின்னு கைடு பண்ணது எல்லாமே அவங்க தான். காஸ்டியூம் செலக்ட் பண்ணது எல்லாமே அவங்க தான். நான் சொல்லிட்டேன் எந்த கேரக்டர் உனக்கு இருந்தாலும் ஓகே, நீயும் பர்ஃபார்ம் பண்ணு, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவனும் இந்த நாடகத்தில் ஃபஸ்ட்டு அவன் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா தமிழெல்லாம் நல்லா உச்சரிப்போட நல்லா பேசி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது இந்த ஸ்கிட்டு இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு டைம் போட்டிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் மாதிரியே இல்லை. ரொம்ப நல்லா எல்லா பசங்களுமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணி நல்லா அழகாக டைலாக் டெலிவர் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்குமே பார்த்திங்கன்னா 10 to 20 டேஸ் அவங்க ப்ராக்டிஸ் எடுத்து கேரக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி கதையெல்லாம் சூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நீங்களும் இந்த ஸ்கிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பங்கேற்பாளர்கள் ராஜகிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன், பொதுமக்கள், வாலித்திரிடன் மற்றும் செருப்பு தைப்பவர். இப்பொழுது செருப்பு தைப்பவர் செருப்பை தயார் செய்து எடுத்து வந்துள்ளார். மன்னா, ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த செருப்பு நல்லவர்களுக்கு கூட பொருந்தலாம். அதனால் அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் அவர்கள் அனைவரையும் ஒரு தனி அறையில் வைத்து விசாரிக்க அனுமதி தாருங்கள் மன்னா. சரி, வாருங்கள். அரசே, இந்த செருப்பு எனக்கு பொருந்தியது. ஆனால் நான் திறனல்லை. சரி, அரசே, எனக்கு இந்த செருப்பு பொருந்துகிறது. ஆனால் நான் திருடனில்லை. அரசே, எனக்கு இந்த செருப்பு பொருந்துகிறது. ஆனால் நான் திருடனில்லை.
அரசே, எனக்கு இந்த செருப்பு பொருந்துகிறது, ஆனால் நான் திருடன். அரசே, எனக்கு இந்த செருப்பு பொருந்தவில்லை, ஆனால் நான் திருடன் அல்ல. அரசே, இவன் தான் நாம் தேடிக்கொண்டிருக்கும் அந்த வாலி திருடன். எப்படி போகிறாய் தெனாலிராமா? அரசே, நான் அந்த செருப்பு தைப்பவனிடம் அனைவருக்கும் பொருந்துமாறு தான் செருப்பை தைக்க சொன்னேன். அப்படி இருக்கும்போது அனைவருக்கும் பொருந்தும் அந்த செருப்பு இவனுக்கு மட்டும் எப்படி பொருந்தாமல் போகும்? இவன் பொய் கூறுகிறான். அதை வைத்துதான் இவன் திருடன் என்று நான் கண்டுபிடித்தேன். நீ புத்திசாலி என்று நிரூபித்து விட்டாய் தெனாலிராமா. இந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அதையும் நீயே சொல். மன்னா, ஒரு சின்ன வேண்டுகோள். அவனுக்கு தண்டனை கொடுக்கதை விட அவனை திருத்துவதுதான் நல்லது. அதுதான் அவனுக்கும் நம் நாட்டுக்குமே நல்லது. நன்றாக சொன்னாய் தெனாலிராமா. நீ அப்பொழுது ஏதோ யோசித்துள்ளாய், அதை சொல். மன்னா, இவனை புலிகுளத்தில் இருக்கும் D1 காவல் சிறுவர் மற்றும் சிறுமியர் மன்றத்தில் சேர்த்து விடுவோம். சரியாக சொன்னாய். நானும் அந்த மன்றத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இவனை அந்த மன்றத்தில் பயிலும் சிறுவர் சிறுமியர் அனைவரும் அன்புடையவர்களாகவும் பண்புடையவர்களாகவும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்குகின்றார்கள். இவனை அங்கு போய் சேர்த்தால் இவனும் சிறந்துவான். இவன் மூலியமாக நம் நாடும் முன்னேறும். இவனை D1 காவல் சிறுவர் சிறுமி மன்றத்தில் சேர்த்துவிட ஆணையிடுகிறேன். ஆகட்டும் மன்னா. மன்னர் வாழ்க! மன்னர் வாழ்க! மன்னர் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க! நீங்களும் இந்த ஸ்கிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் டைம்லேயே வந்து அவங்க நல்லா கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க காஸ்டியூம் எல்லாமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து மேடைக்கு வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து பரிசளிப்பு விழாலாம் நடந்துட்டு இருந்துச்சு. பொங்கல் போட்டியில் ஜெயித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பரிசுகள் வழங்கிட்டு இருந்தாங்க. மன்ற முக்கியஸ்தர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆதர்ஷும் ப்ரைஸ் வாங்கியிருந்தான், அபினவும் ப்ரைஸ் வாங்கியிருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டு கூட சேர்ந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுதான் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கலர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைபோட ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல் மூடோடு இருந்துச்சு. இந்த மாதிரி தான் எங்களோட பொங்கல் விழா இனிதே முடிஞ்சுது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.